ஹாய். வீட்டில் வாழைத்தார் இருந்துச்சா, சரி எல்லாருக்கும் ஒரு ஒரு சீப்பு கொடுத்துட்டு பாக்கி எக்ஸஸாக இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் ஆக்காமல் இப்போ தான் எல்லாத்துலேயுமே மால்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா? பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு, எல்லாத்துலேயுமே மால்ட் ரெடி பண்ணுறேன். ரெட் பனானா மால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பழமே இருந்துச்சா, சரி இதை வேஸ்ட் ஆக்காமல் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு வாழைப்பழத்தெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறினோன்னே ஒன்று ஒன்றா அதில் போட்டுட்டு சேர்த்துட்டு இந்த வடவாரி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதால் தண்ணி இல்லாமல் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி பிளேட்டில் போட்டுட்டு அதை கொண்டு வெயிலில் வச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ தான் காய வச்சுருக்கேன். எப்படி வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து காட்டுறேன். இது இப்போ இன்றைக்கி ரெடி பண்ணதை தான் எடுத்திருக்கேன். சரி, இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சுங்க. அது ஆனால் கொஞ்சம் நம்ம மெல்லிஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி மெல்லிஸாக கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் காயும். அதனால் இது மாதிரி ஸ்லைஸாக எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 4 பிளேட்டுக்கு வந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் கொண்டு வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். இது எப்படி வருதுங்கிறத இது காஞ்சோடனே மால்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில்